ஸோ சாம்பியன்ஷிப்க்கான கண்டெண்டர் மேட்சஸும் நடந்திருக்கு. ஸோ நிறைய கிளாசிக்கான மொமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஸ்மாக் டவுனில் நடந்திருக்கு. ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுன் சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகிற ஸ்மாக் டவுனை WWE ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணிட்டாங்க. அப்படி அந்த ஸ்மாக் டவுனில் என்ன நடந்துச்சுன்றதை ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் விஷயம் ஸ்பீடாக புரிய வரும். ரைட், ஓகே, நம்ம டேமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ இந்த வாரம் ஸ்மாக் டவுனை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக சாமி சென் நியூ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாகவும் க்ரௌனாக இருந்தார். அதோட ஒரிஜினல் பிளான்ஸ் என்ன அண்ட் ஆல்சோ நம்ம ஒபாஃபெமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் மேட்ச் எடுக்க போகிறது கிடையாது சாம்பியன்ஷிப்காக. அதுக்கு பதிலாக எங்கே அவருக்கு மேட்ச் கொடுக்க போகிறாங்கன்றதை டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி ஒரு அப்டேட் வீடியோ வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா நான் அந்த வீடியோ காலையில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்போயும் இல்லாமல் இப்போ ஒரு டீட்டெயில் சம்மரியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அந்த செக்மெண்ட்டில் என்ன பேசினாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷோ கிக் ஆஃப் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன் சமி ஜெயின் தான் கிக் ஆஃப் பண்ணியிருக்காரு. கிக் ஆஃப் பண்ண சமி ஜெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் மிக்ஸ்டு ரியாக்ஷன் கிடைச்சிருக்கு. அண்ட் அசோ சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்ல வழியில் தான் இந்த சாம்பியன்ஷிப் ஷாட் எடுத்தேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பேசியிருக்காரு. அவருக்கு நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாரு. ஸோ இன்டர்ஃபென்ஸ் பண்ண கோடி ரோட்ஸ் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, கோடி ரோட்ஸ் கிட்டே சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு எதை பற்றி பேசலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அதுக்கு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்று கன்கிராச் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கிளம்பும் போதே சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பிடிச்சி நிறுத்திட்டு சொல்கிறாரு. ஸோ சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னு, நீ என்ன வேணும்னு வந்தியோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உனக்கு தரேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் அந்த இடத்துல சொல்கிறாரு. பட் அந்த இடத்துல ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறாரு. இன்டர்ஃபென்ஸ் பண்ண ஜே ஊசோமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நான் கன்கிராச் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சா ப்ரௌடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் இது மட்டும் சொல்கிறதுக்கு வரல, நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்க தான் வந்தேன். மறுபடியும் நான் சாம்பியன்ஷிப்பை ஃபேமிலிக்கு எடுத்துகிட்டு போனோம்ன்றதை ஜே ஊசோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. சமி ஜெயின் மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கோடி ரோட்ஸ் பார்க்குறாரு. தம்பி என்னப்பா என்ன பேசிக்கிறீங்க, நானும் சாம்பியன்ஷிப் ஷாட்டுக்கு தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் நீ எப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு எடுப்படியாக வந்தன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வாயை வந்து பார்த்தீங்கன்னா சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கிறாரு. அண்ட் ஆல்சோ சமி ஜெயின் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் பேசிகிட்டு இருக்கான், அது தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிஸ்னஸ். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருமே கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் சாம்பியன்ஷிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக டிஃபெண்ட் பண்ணுவேன்றதை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. ஏன்னா நம்ம நிக்காலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீவில் போயிருக்காரு. ஏன்னா கந்தருக்கும் அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் நடந்திருக்கும். அதனால ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேருமே ஹோம் போயிட்டாங்கன்றனால இப்போ வரைக்கும் கண்ட ஆக்டிங் ஜெனரல் மேனேஜராக நம்ம ஆடம் பியர்ஸ் தான் இருக்காரு. ஆடம் பியர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பியன்ஷிப்புக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெண்டர் தேடணும். இப்போ வரைக்கும் கரெக்டாக உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சை புக் பண்ணுறேன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சமி ஜெயினுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போனன்ட் தேவைன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. சம்மர்ஸ்லாமுக்காக ஒரு ஆப்போனன்ட் வேணும்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஃபைனலாக இந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு பேர் இருக்கீங்களா, ஜே ஊசோ கோடி ரோட்ஸ், ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் வச்சிருவோம். அதில் வின் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ரால ஸோ சமி ஜெயினை டைட்டிலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கேத்தி கெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபேரை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அண்ட் மட்டும் இல்லாமல் அலெக்சா பெஸ் பயங்கர காண்டாகவும் இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜேட்கெல் கூட ஒரு சில பிரச்சனை இருக்குல்ல, ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா காண்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபனி ஸ்டார்டும் செல்சி கிரீனும் ஜாயின் ஆகிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விமன் 6-man டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஜேட் கார்கில், மிச்சின் அண்ட் ஆல்சோ பிஃபாப் வர்சஸ் ஷார்லட் ஃபேர், செல்சி கிரீன், டிஃபனி ஸ்டார்டுக்கான 6-women டாக் டீம் மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஜேட் கார்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்சி கிரீனை வந்து பார்த்தீங்கன்னா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாங்க. கேஸ் அண்ட் ஆல்சோ கந்தருக்கும் நம்ம ஜென்ரல் மேனேஜர் நிக்காலிஸுக்கும் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும்ல, ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. அண்ட் ஆல்சோ சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸை போய் கன்வின்ஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. ஏன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக இவங்க ரெண்டு பேருக்குமான மேட்சையும் புக் பண்ணிட்டாரு. அண்ட் ஆல்சோ ரால வேற டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும்ல, ஸோ அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணலான்ற மாதிரி சமி ஜெயின் வந்து பார்த்தீங்கன்னா போகிறாரு. பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜானி கர்கனை வச்சு ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஜானி கர்கனை வச்சு என்னதான் பெருசாக பிளான் பண்ணுறானுங்கிறது சத்தியமாக தெரியல. அண்ட் ஆல்சோ நடந்திருக்குங்க ரே ஃபினிக்ஸ் வர்சஸ் நம்மளுடைய டிஜிஎல் விக்னா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இ ரெஸ்டர்ஸ் அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஸோ ட்ரிபிள் ஏவோட க்ரூசர் வெயிட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரே ஃபினிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீடைன் பண்ணிட்டாரு. ஸோ ஜூலியாவை ஒரு பேக் ஸ்டேஜ் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மோனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து நம்ம கைனா ஜேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்களா, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அந்த இடத்துல கைனா ஜேம்ஸ் வந்துடுறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மோனி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. இவங்க வந்தது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே போட்டு அட்டாக் பண்ணிடுறாங்கன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ நம்ம பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போது ஜிம்மி யூசோ, ஜேக்கப் ஃபோர்டு, ராய்ஸ் கீஸ் இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ராய்ஸ் கீஸா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் லைன் ஸ்டோரி லைனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகிறாங்க. ஆல்ரெடி சோலோசிக்கா வச்சு பேசிட்டு இருந்தாங்க. பெரிய கரெக்டாக ஜிம்மி அண்ட் ஜேக்கப் ஃபோர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா WWE காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ட்ரிக் வில்லியம்ஸ்க்கும் நம்ம காம்லைஸ்க்கும் ஒரு செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டுக்கு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நடக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா WWE கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டான் ஹூசனோடைய அந்த லேப் செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் கிட் வில்சன் அண்ட் ஆல்சோ மேட் கோடானா இவங்க இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் சேர்ந்து நம்ம லேனே ரெடே வர்சஸ் நம்மளுடைய ப்ரீ பெல்லாக்கான மேட்ச்மே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லேனே வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம கோடி ரோட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபின் பேலர் பேக் ஸ்டேஜில் ஒரு சில செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. அதில் ஃபின் பேலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்மாக் டவுன் வந்ததுக்கான காரணமே உன்னை பீட் பண்ணி உன் சாம்பியன்ஷிப் எடுக்கிறது தான். ஸோ உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி போய் டைட்டில் வின் பண்ணிட்டு வா, நம்ம ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம்ன்றத ஃபின் பேலர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ டாமா டோங்காவும் நம்ம டாலா டோங்காவும் இந்த இடத்துல ஃபின் பேலரை போட்டு பயங்கரமாகவே அட்டாக் பண்ணுறாங்க.
பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்டில் நடந்திருக்கு நம்ம கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜே ஊசோக்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. இந்த மேட்ச்சில் நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் ரால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமிசேன் அவருடைய டைட்டில் கோடி ரோட்ஸ் கூட வந்து டிஃபெண்ட் பண்ண போகிறாருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ ஸ்மாக்டவுன் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக்மெண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே போடுவோம். ஸோ நம்ம சேனல் இன்ஸ்டன்ட்டாக வீடியோஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். வர்த்தா